ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஃபுல்லாகவே ரொமான்டிக்கு, காமெடின்னு எல்லாமே கலந்துருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, லைக் பண்ணிங்கன்னா தான் ஹைப் பட்டன் ஓப்பன் ஆகும். அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயின் அவ வீட்ல அவளோட அடாப்டிவ் பேரண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட உண்மையான வாரிசு கிடைச்சாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! அப்போ ஒரிஜினல் பொண்ணு வந்துட்டா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களா? அப்ப எல்லாருமே புடுங்கிருவாங்களான்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக்குள்ளேயே போயிட்டா. முதல்ல இவளை அடிச்சு துரத்தி விடுங்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். அவ கையில இருக்க டைமண்ட் நெக்லஸ் எல்லாத்தையும் புடுங்குங்கன்னு சொல்லி எல்லாரும் அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்க பார்க்க கஷ்டமா போச்சு. ஆஹா! அப்போ ஒண்ணுமே இல்லையா? வீட்ட விட்டு என்ன வெளிய தொரத்தி விட்டா நான் போய் பிச்சை எடுக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்க போறா. அங்க வரவங்க எல்லாம் ஹீரோயின் அப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. வேணாம், இந்த நிலைமை எனக்கு வேணாம். ஏதாவது பண்ணணும். நம்மளும் இந்த வீட்லயே இருக்கணும்னா அந்த பொண்ணை நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இவங்க 2 பேரும் டீப்பா பேசிட்டு இருக்காங்க. எப்ப நம்மளோட குழந்தைங்க கூட்டிட்டு வர போறோம்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சீக்கிரம் கூட்டிட்டு வரணும். அதுக்கு நானும் ஒத்துக்குவாளான்னு தெரியலையேன்னு சொல்ல, இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரா ஹீரோயின். அம்மா அம்மா, நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீங்க சொன்னபடி உங்களோட குழந்தைய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா நானும் உங்க குழந்தை தானே, உங்க கூடயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்ற? உண்மையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உனக்கு ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி அவ ஃப்ரெண்ட் ஏய் உன்னை இப்பயே நான் மீட் பண்ணணும், உன்கிட்ட ஒன்று சொல்லணும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. நானும் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாப்பா, சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் வரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா ஒரு பொண்ணுன்னு. அது பொண்ணு கிடையாது, நம்ம ஹீரோங்கிறது அவளுக்கு தெரியாது. ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா. அங்க பார்த்தா ஹீரோ ஆப்போசிட்ல வர பேண்ட்டை பிடிச்சி அப்படி எல்லார் முன்னாடியும் அவுத்து விட்டா. எல்லாரும் சுத்தி இருக்கவங்க ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் பேண்ட்டை விடுடி விடுடின்னு சொல்லி ஹீரோ கத்த, இவ விடுற மாதிரி தெரியல, கண்ணை மூடிட்டு பேண்ட்ல ஒரு கையை பிடிச்சே இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனும் ஒரு டாக்டர் ஓடி வந்து மானத்தை காப்பாத்துறான். ஆனாலும் சுத்தி எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்க, இவன் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம இன்சல்ட்டிங்கா போச்சு. ஹீரோயினுக்கு ஐயையோ அசிங்கமா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, டே உன்னோட ட்ரௌசர் என்னடா இந்த கலர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஹீரோவை பார்த்து சிரிக்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச வரா. போடி அங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கம் ஹீரோ ஓடி போயிட்டான். அவனுக்கு ரொம்ப திமிரு அப்படிங்கிற மாதிரி மெங்கு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. சரி இப்ப எதுக்கு நீ இங்க வந்த சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும், அதுக்கு தான் வந்தேன். நீ தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு சொன்னி, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு தெரியுமா, இந்த வீட்டோட ஒரிஜினல் வாரிசு வந்துருச்சு, என்ன வீட்டை விட்டு துரத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அவ அழுக ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கு நீ அழுகுற? நான் தான் உனக்கு இருக்கிறேனே, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நீ வீட்டை விட்டு வந்தாலும் சரி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் ஷூ ஃபேமிலிலே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஈஸி. நீ அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கோ, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கலாம்லன்னு சொல்ல, ஆமால சரி சரி வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கேயோ போறாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பாடு தான் முக்கியம். இந்தா இந்த சூப்பை குடி, இந்தா இந்த ட்ரிங்கை குடி, இதெல்லாம் குடிச்சு தெம்பானதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை போய் மீட் பண்ணு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அவளும் கூட கூட்டிட்டு வந்துரு. நீ சொல்றதெல்லாம் அவ கேட்கற மாதிரி பண்ணிடலாம், ஓகேவான்னு சொல்ல, ஆமா ஆமான்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்டா. சேம் டைம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல் அப்படி பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு வச்சு செய்யறான். ஏண்டா அந்த பொண்ணு யாருடா, உன் பேண்ட்டை வேற பிடிச்சி இழுத்து விட்டா, எனக்கு அது பார்க்கும்போது செம்ம காமெடியா போச்சுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்க, பேசாம இருடா, ஒர்க்கை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபைல தேடுறான். ஐயோ ஃபைலை வீட்லயே மறந்து வச்சிட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் கரெக்டா ஹீரோ இருக்கா அதே அபார்ட்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா ஹீரோ தானே பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். சிசின்னு சொல்றதுனால அவ பொண்ணுன்னே நினைச்சிட்டா. எப்படியாவது போய் சிசியை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் மேம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கு முன்னாடிதான் ஹீரோவும் அங்க போயிருப்பான். ச்சே இந்த மாதிரியான டர்ட்டி பிளேஸ்லயே அவ இருக்கா, பாவம் இல்ல. ச்சே அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் என்னால. பரவாயில்ல எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்து நம்ம பத்திரமா அவளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அவளோட இமேஜின்ல அங்க ஏதோ கார்ட்டூன் நெட்வொர்க் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே லிப்டுக்குள்ள போக ஹீரோவும் இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தனே ஐய இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி தள்ளி போய் நிக்க, இவளுக்கு ஹீரோ பார்க்கும்போது எல்லோ டக்கு மாதிரி
தெரியுது. அவளுக்கு ஏதோ பாய்சன் கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு. ட்ரக்ஸ்லாம் கொடுத்தா தோணும்ல, அந்த மாதிரி இது ஒரு புது வகையான ட்ரக். நம்ம ஹீரோவை பார்த்து டக்குன்னு நினைச்சுக்கிட்டா அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. கண்ணை பிடிச்சி கிள்றா. ஏ தள்ளுடி தள்ளுடின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி தள்ளி விட அவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போக ஹீரோ தள்ளி விட ட்ரை பண்ண கடைசியில ஃபைனலி ஹீரோக்கு ஒண்ணுமே முடியல. இவ சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. கண்டிப்பா உன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவேன், உனக்கு நான் கிஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அப்படியே ஹீரோ மேல ஏறி போய் கிஸ் பண்ணிட்டா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு இப்ப ஒரு டக்குக்கு கிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. சோ இங்க பார்த்தா ஹீரோக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா இது இவ இப்படி பண்றாளேங்கிற மாதிரி. கடைசியில காதை வேற பிடிச்சி கடிச்சு விட்டா. என்ன பண்றதுன்னு ஹீரோக்கும் புரியல. இது எல்லாத்தையுமே அங்க கேமரால எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே தள்ளுடா அப்படின்னு சொல்லி கேமராவை செக் பண்ற ஆளு ஊத்து ஊத்து பார்க்க ஒரு வழியா கடைசியா ஹீரோயினுக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ தான் அட்மிட் பண்ணிருப்பான். கண்ணை முடிச்சு பாக்குறா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிருந்து ஹீரோ வேகமா வரான். உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ நல்லா தான் இருக்க, சீக்கிரம் கிளம்பி போ, இந்த ட்ரிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஓ இவர் தான் நம்மளை சேவ் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. ஹீரோ இந்த பக்கம் தள்ளி நின்று என்ன நடந்திருக்கோன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்க. அப்புறம் அங்க ஹீரோவோட அம்மா, இங்க பாரு உனக்கு நானோட போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி போட்டோ அனுப்ப அது ஹீரோயினோட போட்டோ. அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஓஹோ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள அங்கிருந்து ஹீரோயின் வேகமா வீசாட்ல அம்மா ஆட் பண்ண சொன்னாங்கன்னு ஆட் பண்ணி விட்டுட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இவளை பார்க்க பார்க்க என்னன்னு ஒன்றும் புரியல. அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. ஓ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா, ஓகே ஓகேங்கிற மாதிரி அமைதியா ரிப்ளை பண்ணாம இருக்க. 20 வருஷம் என்னால கஷ்டப்பட்டனால என் மேல கோவமா இருப்பான். பேபி பேபி ஐ லவ் யூ பேபின்னு சொல்லி அனுப்ப பேபின்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. அங்கிருந்து வேகமா ஹீரோட ஃப்ரெண்டு வரான். டே இந்த பொண்ணு உன் பேண்ட கழட்டின பொண்ணு தானே, இங்க என்னடா பண்றான்னு சொல்ல அவளுக்கு ஃபுட் பாய்சனுக்கு கூட நீதான் ட்ரீட்மெண்ட்டா, வாவ் சூப்பர்டான்னு சொல்லி அவன் ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கான். டே இந்த ஊர்ல எல்லா பொண்ணுகளும் உன்னை சுத்தி சுத்தி வராங்க, ஆனா உன்னை சுத்தி வர அந்த பொண்ணு நீ அவளை சுத்துற கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க லூஸ் மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் பாக்குறதுக்காக மெங்கு வரா. என்னாச்சு உனக்குன்னு சொல்ல, நீ தாண்டி சாப்பாடு வாங்கி கொடுத்த, அது போல பாய்சனா அப்படின்னு சொல்ல எனக்கும் தாண்டி வயிறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம், நீ போய் சிசியை பாத்தியா இல்லையா, இன்னும் பாக்கல, நான் மெசேஜ் பண்ணாலும் என்ன சிசி இக்னோர் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்ணலாம், வேணா ஒண்ணு பண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், அப்பதான் அவன் மைண்ட் நம்ம மாத்த முடியும் ஓகேவான்னு சொல்ல சரி சரி இரு இப்பயே வரேன்னு சொல்லிட்டு போட்டிருக்க ட்ரிப்பை கழட்டி போட்டுட்டு குடுன்னு அங்கிருந்து ஓடி போறா. வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க ஸ்ட்ரெச்சர்ல வேகமா தள்ளிட்டு போக ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வர. அப்படியே ஹீரோ வந்து பிடிக்க அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு செகண்ட் கண்ணும் நோக்கியா மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க தேங்க்யூன்னு சொல்றா. போதும் அந்த பக்கம் போன்னு சொல்ல அதுக்குள்ள மெங்கு வந்துட்டா. என் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணன்னு சொல்லி திட்டி ஹீரோயின் அந்த பக்கம் இழுத்துட்டு போக ஏய் அவ ஹெல்ப் தாண்டி பண்ணாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாலுக்கு போறாங்க. சரி என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கலாம், இன்னர்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இன்னர் வாங்கி கொடுத்தாதான் குழுக்குளோடு இருக்கும், என் மேல ஒரு அஃபெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னர் வாங்கலான்னு போறாங்க. அங்க போய் பிரேசியர்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்ன மாதிரி சைஸ் வாங்கலாம், என்ன மாதிரி டிசைன் வாங்கலாம்னு ஒன்னும் ஹீரோயினுக்கு புரியல. மெங்கு சொல்றா பேசாம ஒண்ணு பண்ணு, எல்லாத்தையும் எடுத்து ஒரு போட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிடு, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து கேளு, அதுக்கப்புறம் பார்த்து செலக்ட் பண்ணட்டும், இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் புரியுதான்னு சொல்ல வா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. சரி இங்க நீ பாத்துட்டு நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு மேங்க அந்த பக்கம் போறா. அங்க இருக்கிற பிரேசியர் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு. சைஸ் தெரியாம என்ன வாங்கி தரது, டிசைன் நல்லா தான் இருக்கு பட் சைஸ் கரெக்டா வேணும்ல, பேசாம நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேபி இங்க இருக்கிற பிரேசியர்ல உனக்கு என்ன பிரேசியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேப்ரிக் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு பாத்தியோ அப்படிங்கிற மாதிரி வேகமா போட்டோ வீடியோஸ் எடுத்து அனுப்புறா. சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, லவுட் ஸ்பீக்கர்ல வேற பேசிட்டா. இது எல்லாத்தையும் போட்டு ஹீரோ கேட்க சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே பேபியா அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா, வாவ் சூப்பர்டா, சொல்லவே இல்ல, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்ல வாயை மூடிட்டு போய் உட்காருடா, ஏன்டா நீ படுத்துறங்கிற மாதிரி ஹீரோக்கு செம அப்செட்டா இருக்கு. இவ வேற சும்மா இருக்க மாட்டாளாங்கிற மாதிரி பேபின்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்றாளேங்கிற மாதிரி இருக்கு. என்னது இவ்வளவு நேரம் அனுப்பினேன் எந்த ரிப்ளே வரலையே, ஒரு வேலை எதுவுமே பிடிக்கலையா, பேபி உனக்கு பிடிக்கலனாலும் சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேப்ரிக்ல நான் வாங்கி தரேன் சரியா, என்ன நீ நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம், என்கிட்ட வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்றா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டா போச்சு.
போச்சு. வேகமா போன் எடுத்துட்டு வெளியே போறா. போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாரும் கண்டினியூவா சிரிக்க ஹீரோ டக்குன்னு உள்ள வந்து பார்க்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இப்படி காமெடி நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, எல்லாரும் முன்னாடி அவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றா, ஏன் தான் இப்படி பண்றாளுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. என்ன செலக்ட் பண்ணிட்டியான்னு சொல்லி எங்க வந்து கேக்குறா. நான் கேட்டேன், ஆனா சிசி இன்னும் எதுவும் செலக்ட் பண்ணவே இல்லை. என்ன பண்றது, பேசாம ஒண்ணு பண்ணேன், எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கிக்கோ, வாங்கி பேக் பண்ணி கொண்டு போய் கொடு, ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி போட்டு பண்ணலன்னு சொல்ல, ஆமா நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பேக் பண்ணி வாங்கியாச்சு. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா சிசிக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன், கொண்டு போய் கொடுக்கவான்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்றாங்களா? இத்தனை நாள் சிசியை நான் பார்க்கவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன். சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ண, கரெக்டாக ஹீரோக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறா ஹீரோயின். ஃபோன் அடிக்குது. ஹீரோ ஃபோன் எடுக்கலான்னு போக, அப்படியே பார்த்தா 2 பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள அங்கேருந்து சார் எமர்ஜென்சி வாங்கன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போக, ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு வேளை பிஸியா இருப்பாங்களோ, சரி அவளுக்கான கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்டு போயிடலான்னு தோணுச்சு. அப்புறம் முன்னாடி போய் இந்த கிஃப்டை நீங்க ஈஷிட்ட கொடுத்துறீங்களான்னு சொல்ல, ஈசி கிட்டியா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்க உள்ள பிரேசிரா இருக்கு. அந்த நர்ஸுகள்லாம் சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக, கண்டிப்பா இவ கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பா பாத்தியான்னு சொல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க, அங்க பாத்தீங்களா டாக்டர் ஈசியோட கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா கியூட்டா இருக்காங்கல்ல, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ல, நான் உனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு ஹீரோயின் போறா. ஆஹா அட பாவி, சொல்லவே இல்லை பாருன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பையன் வாங்கிட்டு போறான். அங்க பார்த்தா ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கரெக்டாக வேற மெசேஜ் பண்ணிட்டு போறாளா. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா, இந்தாடா உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுக்குறான். என்னடா சொல்ற, இந்தா உன் கேர்ள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. கேர்ள் ஃப்ரெண்டா, லூஸ் மாதிரி வளராதுடா, பின்ன ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, நல்லா பாரு இன்னரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி, அட பாவி அதை மறைச்சு வெயிலா, ஏன்டா எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த பக்கம், டே உண்மையா சொல்லு, உன் பின்னாடி எல்லா பொண்ணுகளும் சுத்துனாங்க, நீ வேணான்னு சொன்ன, இப்ப பார்த்தா இந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்த ஆரம்பிச்சிட்ட, ஹாப்பியா இருக்குடா, ஒன்று சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவகிட்ட சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லுடா, அவளை அலைய விடாத அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றான். அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வரான். எல்லாரும் கவரை பார்த்தா மானம் போயிருமேன்னு சொல்லி ஒளிச்சு அப்படியே கொண்டு வரான். கொண்டு வந்து டெஸ்க்கு கடையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு புரியல. இந்த கிஃப்ட் வேற பண்ணிட்டாளேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது, உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணு, அதை விட்டுட்டு அலைய விடாதன்னு சொல்லியிருப்பான்ல, அதுவும் நல்லதான், நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, பேசாம நம்ம ஏதாவது ரிப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்னாச்சு சொல்லு, உனக்கு நான் வாங்கி தந்ததெல்லாம் பிடிச்சிருக்கா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பேபி, சொல்லு பேபி, சொல்லு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீரோக்கு. ஓ அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல, நம்ம ரிஜெக்ட் பண்றது தப்பா இருக்கும், பேசாம நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி வருது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, சரி அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க என்கிட்ட ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தீங்களே, அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப பிடிக்கும், வீட்லயே வச்சுக்கணும், ஸோ பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்லயே இருப்பாள்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் அம்மா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அம்மாவுக்கு ஓகே சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நீ எங்க இருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் வா, பணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு ஏதோ சொல்ல, இவளுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கவலை ஆயிடுச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டா. மெங்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு நான் வேணாம், அவங்க என்ன வெளியே அனுப்புறேன்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ அழுகாத, உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், ரிலாக்ஸ் பண்ணலாவான்னு சொல்லிட்டு பாருக்கு வந்தாச்சு. செம்மையா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அட பாவி இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டியா, பாவண்டா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா, எப்படியாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வர சொல்லணும் அவனை, ஏன் தான் இப்படி பண்றான்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்றாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பாவண்டா அந்த பொண்ணு இங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா, வந்து அவளை கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு, போன வெய் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். ஹீரோக்கு அப்பதான் புரியுது என்னது பார்ல இருக்காளான்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி வர, அதுக்கப்புறம் எப்படியோ 2 பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் அந்த பக்கம் போயிட்டா. நீ கவலைப்படாத, இன்னைக்கு ஃபுல்லா உன்னை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நிறைய மேல் மாடல்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லி மெங்கு சொல்றா. அப்புறம் மேல் மாடல்ஸ்லாம் வராங்க. ஹீரோயின் எப்படியாவது கம்ஃபர்ட் பண்ணுங்கிறதுக்காக பணத்தை அள்ளி இறக்கிறா. வாங்க என்னோட ஃப்ரெண்டை கம்ஃபர்ட் பண்ணுங்க, இவ்வளோ பணமே எடுத்துக்கலாம், அவளை மட்டும் சிரிக்க வச்சிங்கன்னா போதுன்னு சொல்லிட்டு மெங்கு நிறைய பணம் கொடுக்க, அந்த மேல் மாடல்ஸ் எல்லாமே ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி வர, அப்படியே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போறான். அங்க இருந்து மெங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க, இவன் இங்க வந்தாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. வா முதல்லன்னு சொல்லி இழுத்துட்டு போய் காருக்குள்ள அப்படியே உட்கார வைக்கிறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி க்ளோஸா போக, ஏய் என் பக்கத்துல எதுக்கு வர, தள்ள அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணனால ஒண்ணுமே புரியல. பாத்துக்கிட்டே இருக்க, நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, சொல்லு இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணனால ஒன்றும் புரியல. அவ பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு
அழுகுற? நீ என்ன திட்டுற பாத்தியா? ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, நான் உன்னை திட்டலம்மா, தெரியாம சத்தமா பேசிட்டேம்மா, அமைதியா இரு சரியா, ஒண்ணும் இல்ல, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, அவ அப்படியே ட்ரிங்க் பண்ணனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே டாக்டரை பார்த்துட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டா. நீ ரொம்ப கியூட்டா இருக்க, நல்லவனா இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோட மடியில படுத்துட்டா. அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. தண்ணி வேணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இங்கேயே இரு, நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அவன் கிளம்பி வெளியே போறான். அப்பதான் லைட்டா மேடம்க்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்க, யாரோ ஒருத்தர் கூட நம்ம இன்டிமேட்டா இருந்திருக்கோம். ஐயையோ! காருக்குள்ள என்ன நடந்தது? அது யாருன்னு வேற மூஞ்சி தெரியலையே! பயமா இருக்கு. பேசாம இங்கேருந்து ஓடி போயிடலாம். ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தா நான் மாட்டுனேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ புரியலன்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து இறங்கி ஓடலான்னு ட்ரை பண்ண, கரெக்டா ஹீரோ வந்து நெறைய ஃப்ளேவர்ஸ் வாங்கிட்டு வரா ஹீரோயினுக்காக ட்ரிங்க். எது பிடிக்கும்னு தெரியல. அவளே புடிச்சத சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின காணோம். ஹீரோயின் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஐயையோ! அம்மா மாட்டுனேன். எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அவ ஓடிட்டா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. ஏன் அவ விட்டுட்டு போயிட்டா? என்னாச்சு அப்படின்னு புரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அழுக ஆரம்பிச்சிட்டா. பணத்தை கொடுத்து என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களா? நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுக, யாரும்மா உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்னு சிசி சொன்னாங்க. சிசி சொன்னதுக்காக தான் நான் உங்களுக்காக இந்த மாதிரி பண்ணேன். சிசி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். சிசிக்கு உன்னை பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்ல, அப்படியா? அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. சரி, நீ ட்ரிங்க் பண்ணிருக்க, மேல போய் குளிச்சுட்டு ரெடியாரு, அம்மா உனக்கு சூப்பு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. பெட்ல போய் படுத்த உடனே யாரோ கூட இன்டிமேட்டா இருந்தது ஞாபகத்துக்கு வருது. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? யார் கூடயோ இன்டிமேட்டா இருந்துட்டு அது யாருன்னே தெரியல, தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்ப, அம்மா கரெக்டா வெளியே வந்து நிக்க, ஆகா, என் பையன் சிசி கூட தான் ஒன்னா இருந்தாங்களா? ஹாப்பியா இருக்குது எனக்கு. 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அப்ப சீக்கிரமா எனக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்க. அப்பா வந்து என்னன்னு கேக்குறாரு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படியும் நம்ம சிசியும் நானோவும் ஒன்னாயிட்டாங்க. சீக்கிரமா நமக்கு இடையில ஏதோ ஒரு குழந்தை வரப்போகுது, ஜாலி ஜாலி. ஆனா ஒண்ணு, அவன் நம்ம கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. நம்மளும் அதே மாதிரி தெரியாத மாதிரி நடிச்சுக்கலாம். 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா 2 பேரும் நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க, ஒன்னா கூடவே இருப்பாங்க. எனக்கு நிம்மதியா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. அப்பா, எனக்கும் நிம்மதியா இருக்கு, ஜாலியா இருக்கு. சரி, நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். நானும் எப்ப சொல்றாளோ அப்ப சொல்லட்டும். அது வரைக்கும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. சரியான அப்பா சொல்றாங்க. நானும் அதான் நினைச்சேன், வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அது யாரா இருக்கும்னு ஹீரோயினுக்கு புரியல. ஒருவேளை ஹீரோவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை அந்த டாக்டர் கூட ஒன்னா இருந்தி அப்படின்னு மெங்கு கேட்க, டாக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடி. அந்த பிசிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆளு பாக்கறதுக்கு சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா இருக்காருதான், ஒத்துக்கிறேன். ஆனா இவரு அவரா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போன கட் பண்ண, சேம் டைம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டு பையன் கழுத்துல பாக்குறான் மார்க்கு. டேய், நேத்து அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தியாடா அப்படின்னு சொல்ல, எருமை மாடு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் மூஞ்சிலே குத்திடுவேன் போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். டே, உனக்காக ஹெல்ப் பண்ணல, நேற்று இந்த பாருக்கு நான் தானே வர சொன்னேன், இதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் கேட்டுப்பாரு, மூஞ்சிலே குத்துறேன், உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் போன்னு சொல்ல, உன்கிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்கல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ அமைதியாரு. அவன் வேற என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்னும் தெரியல, அவன் ஏன் வெறுக்கிறான்னு புரியலடான்னு சொல்ல, என்னது உண்மை வெறுக்கிறாளா? ஒருவேளை நேத்து நைட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்புறான். டே மச்சான், ஒழுங்கா ஓடிடு, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்ல, போடா போ, இதுக்கப்புறம் ஹெல்ப் கேட்பில, எந்த ஹெல்ப்புமே நான் பண்ண மாட்டேன் ஃபியூச்சர்ல உனக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃப்ரெண்டு பையன் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிக்கும் போதே செம்ம பெயின். ஐயோ வலிக்குது, நேத்து அந்த எரும மாடி என்னத்த பண்ணி தொலைச்சிச்சோ அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா ஹீரோக்கு தும்மலா வருது. நடக்க முடியாம நடந்து கீழே வரா. என்னாச்சுன்னு அம்மா கேட்க, யூரினரி இன்ஃபெக்ஷன், டாக்டரை பார்த்துட்டு வரலான்னு போறேம்மா அப்படின்னு சொல்ல, நான் வேணா வரவான்னு அம்மா கேட்க, இல்ல இல்ல வேணாம் வேணாம், நானே போய் பாத்துக்கிறேம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, யூரினரி இன்ஃபெக்ஷனா? பொய் சொல்றா பாரு, எனக்கு தெரியாத என்னங்கிற மாதிரி அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வேற மெசேஜ் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு நானும் வருவா, அவளை பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண, ஓகேம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, நேத்து நைட்டு நடந்ததுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. எப்படி அவ கைனகாலஜிஸ்ட் தான் பார்க்க வருவா, நம்ம வேணா முன்னாடியே போய் இன்ஃபர்மேஷனை கொடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வேகமா வெளியே வந்து ரிசப்ஷன்ல போய் சொல்றான். அதுக்குள்ள இங்க பார்த்தா மெங்க வேகமா வர, அங்க ஆப்போசிட்ல நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் வர, 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க வந்து தொலை அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போக, அட யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்திட்டு போறான். 2 பேரும் காபி ஷாப்க்கு போறாங்க. அங்க பார்த்தா டாக்டர் பையன் பயந்துக்கிறான். மெங்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், உன் பேர் என்ன லியூவா? ஆமா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்றேன்ல. அப்புறம் நான் ஈசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் வந்தேன், சொல்லுன்னு சொல்ல, ஈசியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்க, ஈஸி என்ன மாதிரி கேரக்டர், ஈஸியை பிக்கப் பண்றது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்ல, அட பாவி இவனு இதெல்லாம் கேட்கறா, என்ன வேற பக்கத்துல வச்சுட்டு கேட்கறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் அது மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கணும், ஈஸியோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் பத்தி தான் கேட்கறான்னு சொல்லிட்டு டாக்டரை சுத்தி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா யாரையுமே ஈஸி சூஸ் பண்ணவே இல்லை தெரியுமா. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்ல, ஓகே ஓகே என்னோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, இதுவே போதும், நல்ல கேரக்டரா தான் இருக்கு, சரி இதை பத்தி நம்ம எப்படியாவது நானும் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு, சரி என் மேட்ரு முடிஞ்சது, நான் கிளம்புறேன், இந்த காஃபிக்கு பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போறா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு டாக்டருக்கு. அட பாவி இவ்வளவுதான் நடி, இதை கேட்கத்தான் வந்தியா, நான் கூட வேற மாதிரி நினைச்சு நீங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி, டே உன்னை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்றாங்கடா, பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இதோ கேஸ்ல இருப்பான் போல, என்ன பத்தியா என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்க, உன் கேரக்டர் என்ன, நீ எப்படி இருப்பேன்னு சொல்லி இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கேட்டுட்டு போனான்னு சொல்ல, சரி அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், உன்னோட வேலையை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரிசப்ஷனுக்கு போறான். ஸோ கைனகாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஹீரோயின் பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அங்கே போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணுறான். அந்த டாக்டர் நம்ம ஹீரோக்கு ஒரு பிடிச்ச டாக்டர் போல. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இன்னைக்கு மார்னிங் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் ஒர்க் விஷயத்துல எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்குறான்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், சரிப்பா நீ பார்த்துக்கோ நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி டாக்டர் அங்கேருந்து போக, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் எப்படி இவங்க கிட்டே என்னோட ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லுவேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அது ஒண்ணும் இல்ல என் அம்மாட்டையே நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. இங்க பாரு டாக்டர்னு வந்துட்டா கேர்ளு மேலு அதெல்லாம் எதுவும் இல்ல, ஒழுங்கா வந்து பாடு, என்ன ப்ராப்ளமும் நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே செக் பண்ணி பாக்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அப்படியே ஸ்கார்ப்லாம் வச்சு மூஞ்சிலாம் முடிக்கிறா. செக் பண்றதெல்லாம் செக் பண்ணிட்டு, ஒண்ணும் இல்ல ஆயின்மெண்ட் தர அது மட்டும் போடு, அப்புறம் 1 வீக் ஒன்னா இருக்கக்கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் போறேன்ட்டு அந்த பக்கம் போறா. எங்க போற, உனக்கு மெடிசன் நானே வந்து வாங்கி தரேன், இல்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனாலும் டாக்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. நானே கூட வந்து மெடிசன்லாம் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நீ போவ வா அப்படின்னு சொல்லி கூட போய் மெடிசன்லாம் வாங்கி தந்துட்டு இதை எப்பப்ப அப்ளை பண்ணுங்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, டாக்டர் நிறைய ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டை வாங்கிட்டு குடு குடுன்னு அங்க இருந்து ஓடி வந்துட்டா. அப்புறம் ஃப்ரெண்டு பையன் வர, அவதான் போயிட்டால எதுக்கு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரிடா என்ன இப்ப நீ என்னதான் பண்ண போற, எனக்கு ஒன்றும் புரியல, ஹாஸ்பிட்டலுக்கு நானும் பாக்குற ஒரு 3 நாளா அந்த பொண்ணு வந்துட்டே இருக்கா உன்னை கரெக்ட் பண்ண, நீ தான் இப்படியே இருக்க, உன் மனசுல என்ன இருக்கோ ஒழுங்கா சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின் மெடிசனோட போக, என்னாச்சுன்னு அம்மா கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா மெடிசன் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான், சரி நீ போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மேல போக, அப்புறம் சிசியை பாத்தியா, இல்லம்மா சிசியை நான் பார்க்கவே இல்லை, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போக, அம்மாக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்ல, சிசியை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, சிசி ரொம்ப நல்லவங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெங்கு எல்லா மேட்டரையும் சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே எப்படியும் எனக்கு நிம்மதியா இருக்குடி, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியா போனை கட் பண்ணேன்னு போனை கட் பண்ண. அடுத்து நம்ம ஹீரோ அம்மாக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வீட்டுல உங்க கூட இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்படியா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா, சீக்கிரம் நீ வந்துரு, நீ வா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா சொல்றாங்க. அப்புறம் அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு குட் நியூஸ், நாளைக்கு சிசி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியாச்சு. ஐயா அப்படியா சிசியா, அப்ப போய் நான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன், நைட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஹீரோவை பார்த்தனே அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஃபைனலி நீ வந்துட்டியான்னு சொல்லி பக்கத்துல போய் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம ஃபேமிலி ஒன்னாயிடுச்சு, ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் கேக்கோட வரா. ஏய் வா வா வந்துட்டியா, இங்க பாரு சிசி வந்தாச்சுன்னு சொல்ல, சிசியா நீங்களா சிசி, அப்ப நீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. ஆமா எங்களோட பையன் வந்தான், உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, ஃபியூச்சர் ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ல, ஆக்சுவலி மேல இருந்து ஹீரோயின் இறங்கி வர கேப்ல இவங்க 2 பேரும் ஹீரோக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது இவ காதுல விழுந்திருக்காது. இவ பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர புதுசா வர பொண்ணை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பா. எப்படியோ 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க, எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டக்குன்னு தள்ளி நிக்கிறா. 2 பேரும் வேற ஹக் பண்ற மாதிரி பக்கத்துல நிக்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. அது வந்துன்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் பாக்குறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு நாள் நல்லா இருந்தா இவனே இப்ப திடீர்னு இப்படி இருக்கான்னு சொல்லி. அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. சாப்பிடலான்னு சொல்லி போக, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சர்வ் பண்றான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதெல்லாம் சாப்பிடறதுக்கு.
தேங்க்யூன்னு சொல்லி திரும்பி உட்கார, என்னாச்சு ஒரு வேளை இவங்க 2 பேரும் தனியா இருந்தா கொஞ்சம் பேசுவாங்க போல இருக்கு. இந்த ஆளு பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கிறாங்க அம்மா. அப்பா வந்து ஆமா இல்ல எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. நாங்க போறோம். நீங்க மெதுவா சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வேகமா அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் போலான்னு எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ அவங்க 2 பேரும் போறாங்க. எனக்கும் வயிறு வலிக்குது. போதும் நானும் மேலேயே போறேன். ரெஸ்ட் எடுக்கிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவ பாட்டுக்கு போறேன்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் ரூம் எதுன்னு சொன்னீங்கன்னா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். அது ரூம் அவ ரூமுக்கு பக்கத்து ரூம். ஏதாவது வேணும்னா அவகிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். இவங்க 2 பேருக்கு என்னாச்சு ஒருவேளை நம்மளா இருக்கோம்ல அதனால எதுவும் ஃபீல் பண்ணாங்க போல. சண்டைலாம் எதுவும் கிடையாது. சரி விடு 2 பேரையும் கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி அப்பா அம்மா புலம்பிட்டு இருக்க ஹீரோயின் ரூம்குள்ள வந்துட்டா. ஹீரோ வெளியே இருந்து கூப்பிடுறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. நாளைக்கு நம்ம பேசலாமா ப்ளீஸ் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கா. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு நாளைக்கு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ போயிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. என்னடா அது எல்லாமே இப்படி மாறிடுச்சு. போன்ல வேற பேபி பேபி உனக்கு என்ன வேணும் சைஸ் என்னென்னலாம் கேட்டாலே அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. பொண்ணுன்னு நினைச்சு அவ பேசின எல்லாமே இப்ப கண்ணு முன்னாடி வருது. பொண்ணுன்னு நினைச்சு அவகிட்ட என்னெல்லாம் நான் பேசி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்பயும் போல மெங்குக்கு போன் பண்ணி மேங் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் இந்த வீட்டோட ஒரிஜினல் வாரிசு யாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சிசிங்கிறது பொண்ணு இல்ல பையன். தெரியாம நான் அவன்கிட்ட என்னென்னலாம் பேசிட்டேன் தெரியுமான்னு சொல்ல அட பாவி என்னடி சொல்ற நீ. ஆமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏதாவது சொல்லுன்னு சொல்ல சரி விடு அதனால என்ன உன்னோட ரிலேஷன்ஷிப் என்ன 2 பேரும் ஜாலியா இருங்கன்னு சொல்ல அது மட்டும் இல்லாம என் அப்பா அம்மா என்ன இந்த வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லது தாண்டி உன் அம்மா உன்னை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வளர்ப்பு பொண்ணே அவங்க மருமகளா வந்தா அவங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுலாம் கஷ்டம். கிடைச்சுன்னு யூஸ் பண்ணிக்கோ புரியுதா அப்படிங்கிற மாதிரி மெங்க சொல்றா. இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி முடியும் நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. சரி மார்னிங் 2 பேரும் மீட் பண்ணலான்னு போறாங்க. அங்க பார்த்தா சாப்பிடறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வரக்குள்ள சாப்பிட்டு ஓடி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோ வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கா அவளுக்கு. அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயின் பக்கத்துல உட்கார அம்மா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லியிருக்கேன். மெங் வெயிட் பண்ணுவா நான் போறேன்னு சொல்லிட்டு பிரெட்டை மட்டும் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் ஃப்ரெண்டு கேக்குறான் என்னதாண்டா ஆச்சு உனக்குன்னு. ஒண்ணு இல்ல காலையிலே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க உண்மையா சொல்லு உனக்கு அந்த பொண்ணுக்கு சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க சண்டைலாம் இல்ல. சரிடா இப்ப சொல்லாத அதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லி என் பக்கத்துல வந்து அழுதுட்டு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். டே ஒரே ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. இவ்வளவு நாள் நல்லா தாண்டா இருந்தா திடீர்னு என்ன அவாய்ட் பண்ணும்போது என்ன பண்றதுன்னே புரியலடா. ஓ ஒரு பொண்ணு உன்னை அவாய்ட் பண்ணாலும் உன் மேல கோவமா இருக்கா. கோவமா எதுக்கு? வேணா ஒண்ணு பண்ண அந்த பொண்ணு எதுக்கு கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடு. கிஃப்டா? ஆமா சர்ப்ரைஸ் பண்ணுதா. பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணனா அதுக்கப்புறம் அவன் மேல இருக்க கோவத்துல விட்டுருவா. சரி ஷாப்பிங் போலவா அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் மெங்கு கூட வந்து ஹோட்டல்ல இருக்கிற ஐட்டம் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. பொறுமையா சாப்பிடுறேன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நைட்டும் சரியா சாப்பிடல காலையிலும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. மெதுவா தான் சாப்பிடேண்டி ஏண்டி இந்த மாதிரி பண்ற. சரி அவன் கிட்ட ஏதாவது பேசுனியா அவன் எப்படி இருக்கான் ஹேண்ட்ஸமா இருக்கானா சொல்லு அப்படின்னு சொல்லி மெங்கு கேட்டே இருக்க. நீ அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுற நீ ஏன் பக்கமா அவன் பக்கமான்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற என்னால அவனை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நான் வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஷாக் ஆயிருக்கு. வாய்க்குள்ள நூடுல்ஸ் அப்படியே வெளியே வந்துருமாட்டு இருக்கு. ஸ்போர்க்கெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்க. ஒரு சொடக்கு போடுறான். முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி மெங்க பார்த்து சொல்ல அங்க இருக்கிற நம்ம டாக்டர் ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பா இருக்கு. ஏடா இந்த பொண்ணு கூட என்ன கோத்து விடுறியா என்னால முடியாதுடா இவகிட்ட சண்டை போட நான் பேசாம வெயிட் பண்றேன் நீ உன் பிரச்சனையை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஒரு நிமிஷம் என்னோனோ நீ சாப்பிட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இவளும் போயிட்டாளேங்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இந்த கிஃப்ட் உனக்கு தான் உனக்கு இது பிடிச்சான்னு பாரு அப்படின்னு சொல்ல எனக்கா கிஃப்ட் தேங்க்ஸ்னு சொல்ல ஓப்பனே பண்ணல தேங்க்ஸ் சொல்ற இதோ பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓப்பன் பண்ணி பாக்குறா. அதுல ஏதோ நெக்லஸ் மாதிரி இருக்கு. வா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூன்னு சொல்ல அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அது வந்து சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு நான் வேணா கிளம்பட்டா. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. ஒரு நிமிஷம் சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன பேசணுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல டிராப் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு அந்த பக்கம் போக
அப்பாடா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஃப்ரெண்டு ஓடி வந்து உட்கார்றா. திடீர்னு பார்த்தா மெங்கு வரா. இரு, என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? என்ன நீ பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி வர? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்னை பார்த்தா எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை நான் பார்க்கவே இல்லை மேடம். ஆக்சுவலி நீங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணதே ஒரு பெரிய ஹெல்ப். ஸோ நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். உட்காரு, உங்ககிட்ட நான் பேசணும். கேட்கறக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ. என்னை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி இருக்கு? பேய் மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லை மேடம். என்ன ஒன்று பண்ணலாம், நான் வந்து நிறைய பேருக்கு மேட்சிங் பார்ப்பேன். அதாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கியூட்டான பையனா சேர்த்து உங்க கூட சேர்த்து வச்சிடறேன். உங்களுக்கு ஓகேவா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுறான். அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மெங்க உடனே நான் உங்ககிட்ட கேட்டேனா, எனக்கு ஆள் செட் பண்ணி விட்டுன்னு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆளே கிடைக்காது, போடி அந்த பக்கம்ங்கிற மாதிரி திட்டி விட்டான். மெங்க வேற கடுப்பா கத்திட்டு ஒரு குத்திட்டு போயிட்டாளா, உனக்கெல்லாம் ஆளே செட் ஆகாதுன்னு சொல்லி அப்படியே திட்டான். அந்த பக்கம் அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இவளுக்குலாம் எதுவுமே நான் பண்ணக்கூடாது, மேரேஜே நடக்காது, இவள் இப்படியே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் காலை வேற மீச்சிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை டிரா பண்றதுக்காக வந்தாச்சு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு போறா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுல அவ காதுல வாங்குற மாதிரி இல்ல. அவ பாட்டுக்கு வேகமா உள்ள ஓடிட்டா. என்ன இவ பாட்டுக்கு போறா, இவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ என்னன்னு புரியல. அவகிட்ட பேசி எதுக்கு கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போறான். ஒரு நிமிஷம் நில்லு நோனோ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்கிட்டயா என்ன பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. முன்னாடி நீ என்கிட்ட க்ளோஸா தான் இருந்த, இப்ப ஏன் நீங்கிட்ட விலகி போற, உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன், அப்படிலாம் எதுவும் இல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுதான் நானும் பாக்குறேன், நீ என்ன அவாய்ட் பண்ற, என் பக்கத்துல வர மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, சோ என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான், இது வரைக்கும் நான் உங்களை பொண்ணுன்னு நினைச்சுதான் மெசேஜ் பண்ணேன், கண்டிப்பா நீங்க ஒரு பையனு தெரிஞ்சா இந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணிருக்கவே மாட்டேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப நீ என்ன பொண்ணுன்னு நினைச்சுதான் என்கிட்ட பேபின்னு பேசினியா, மத்த எல்லாமே அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஆமா, நான் தப்பா எதுவும் பண்ணியிருந்தா ஐம் சாரி, எனக்கு புரியுது உங்களுக்கு என் மேல லவ் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, இதுக்கப்புறம் இதை பத்தி நீ திங்க் பண்ணாதன்னு சொல்ல, அப்பா எப்படி என்னோட பிரச்சனை முடிஞ்சுது, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போறா. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, உன் பிரச்சனை முடிஞ்சுது, ஆனா உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, நான் இந்த வீட்லயே இருக்கணுங்கிறக்காக இதெல்லாம் பண்ண, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. எப்படியாவது இவளை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர, ஹீரோயின் உள்ள வரும்போது டல்லா வரா. ஆமா இதே வந்து உட்கார்ந்துருக்க, அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. பசிக்குதா, இல்லாம ஃபுல்லா வயிறு இருக்கு, ஒன்னும் பசிக்கல, சரி என்னாச்சு உனக்கும் சிசிக்கு எதுவும் சண்டையா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அது வந்து சண்டை அப்படின்னு சொல்ல டக்குனு ஹீரோ வரான். எதுக்குமா நாங்க சண்டை போட போறோம், நாங்க 2 பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம், சண்டையில எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கு. சரிப்பா, இதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும், எப்ப பண்ணலாம், டேட் பிக்ஸ் பண்ணிக்கலாமா, அடுத்த மாசம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அடுத்த மாசமா, அம்மா என்ன சொல்றீங்க, இப்போதைக்கு எதுவும் வேணாம், ஒருத்தர் முதல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓ அதுவும் கரெக்ட் தான், அவளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சரி ஓகே உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க, யூத் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க இந்த காலத்துல, புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, சரி நான் வெயிட் பண்றேன், நீங்க எப்ப மேரேஜ் பண்ணிக்கணுமோ அப்ப பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டக்குனு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டா, தேங்க்ஸ் என்னை காப்பாத்துறதுக்கு, ஆனா இந்த இடப்பட்ட கேப்ல உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு போறதுனா கூட நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அப்செட்டா இருக்கு. நான் எப்ப சொன்னேன் உன்னை பிடிக்கலன்னு, அப்ப நீங்க என்ன பிடிக்காதனால தானே கல்யாணத்தை தள்ளி போட்டீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், அதுதான், நான் எப்பயுமே உன்னை பிடிக்கலன்னு சொல்லல, அது மட்டும் இல்லாம நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணல, தள்ளி தான் போட்டிருக்கேன், முதல்ல அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ போறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகலங்கிறான், இதுக்கான காரணம் என்ன, ஒரு வேலை வேற ஏதாவது பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருந்து அந்த பொண்ணை செட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ, சரி ஓகே வேணா ஒன்று பண்ணலாம், ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணி விடலாம், முதல்ல மெங்கு கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா மெங்குக்கு ஃபோன் பண்றா. மெங் எங்க இருக்க, வா உங்ககிட்ட ஒரு முக்கியமா பேசணும்னு சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா மெங்கு வந்துட்டா. 2 பேரும் வேகமா எங்கேயோ ஆளுங்க, அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்களா மேட்ரிமோனியல் அந்த மாதிரி இடந்தாது. ஏண்டி இங்க எதுக்கடி வந்தாலும் மெங்கு கேக்குறா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறாங்க. ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை, என்னம்மா உங்க 2 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணுமா, நானே பார்த்து சொல்றேன்னு அந்த பொண்ணு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல இது என்னோட பிரதர், என் பிரதருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், சீக்கிரமா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, அடி பாவி என்னடி சொல்ற, டாக்டருக்கா அப்படிங்கிற மாதிரி மெங்கு கேக்குறா. இந்த பையனுக்கு ஏத்த ஒரு பொண்ணா பார்த்து சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம், கண்டிப்பா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும், அவன் நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் கியூட்டா இருப்பான், டாக்டரா இருக்கா புரியுதா அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுமா
மாதிரி 2 பேர் உட்காருங்க, நான் சூப்பரான ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த லேடி அந்த பக்கம் போறாங்க. இந்த லேடி ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. இவர்தான் மிஸ்டர் லியூ, மேரேஜ் எக்ஸ்பர்ட்னு சொல்ல, அட பாவி நீயாடாங்கிற மாதிரி மெங்கு சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. யாருக்கு பொண்ணு பார்க்கணும், யாருக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்ல, இங்க பாரு உன்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது, வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி மெங்கு சொல்றா. உங்க 2 பேர் கடையில என்ன தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவன் கிட்ட எல்லாம் எதுவும் பேசாதன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ப்ரொஃபஷனலா உங்களுக்கு ஏத்தபடி நான் ஏதோ பார்த்து சொல்லுவேன். மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமா சொல்லுங்க சொல்லுங்க, என்கிட்ட லிஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, இவங்க பிரதருக்காக தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. பிரதரோட போட்டோ பாத்தியா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, டாக்டர் வேற அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, டாக்டரா ஹேண்ட்ஸமா இருக்கானா அப்படின்னு சொல்லி போனை எட்டி பார்த்தா அதுல ஹீரோட போட்டா. அடி பாவி, அது என் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி டக்குன்னு பார்க்க போட்டோவை தூக்கி அப்படியே ஹீரோயின் கையில வச்சுக்கிறா. அது வந்து நாங்க அப்புறமா வரோம் பாய்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஒண்ணுமே புரியல டாக்டருக்கு. ஆஹா, எப்படா அதெல்லாம், இரு இப்பவே போன் பண்ணேன்னு சொல்லி, ஏண்டா உனக்கு பொண்ணு பாக்கறதுக்காக இங்க வந்திருக்காடா ஹீரோயின், சீக்கிரம் என்னன்னு போய் பாடுறான்னு சொல்ல, எனக்கு பொண்ணு பாக்குறாளா, இருடா வச்சுக்கிறவள அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்றான்னு ஒன்னும் புரியல. அவளை மனசை புரிஞ்சுக்கவே முடியல. முதல்ல அவகிட்ட நேரா பேசிதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இப்பயே வர ஹீரோ அப்படின்னு சொல்லி வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். சேம் டைம் அடுத்து இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் மெங்கும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. என்ன தாண்டி பண்றது, நீ தான் சொல்லணும். அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. இல்ல அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்ன சொல்ற. ஆமா, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல, அழகா தானே இருக்கான், அழகா தான் இருக்கான், எல்லாமே ஓகே தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் இந்த மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சா, வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்தேன்னு தெரிஞ்சா என்னை ஏத்துக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். நான் எப்ப சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு, உன்கிட்ட சொன்னா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, இவன் எப்படா இங்க வந்தானு. மெங்கு வேகமா அந்த பக்கம் போக ட்ரை பண்ண, இருடி போகாதன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தா அப்படியே ஹீரோயின் உட்கார வைக்கிறா. உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன் வான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போறான். ஐயோ விடு விடு விடுன்னு கத்திக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி ஒரு ஆளு கிடைச்சா நாளா ஓகே சொல்லிடுவேன், ஏன்டி நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி மெங்க நாடு ரோட்ல நின்று புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து ஹீரோ உட்கார வைக்கிறா. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, எப்ப நான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அது சொல்லு, எனக்கு எதுக்காக பிளைண்ட் டேட்க்கு நீ போன, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, நான் மேரேஜை கேன்சல் பண்ணவே இல்லை, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. டேட்டை தான் மாத்த சொல்லியிருக்கு, நீ எப்பதான் புரிஞ்சுக்குவ. ஏதாவது இருந்தா என்கிட்ட பேசு, உன் மனசுல வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, அது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அதான் நல்லது. ஏன்னா நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா உங்க லைஃப் நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, செட் ஆக மாட்டியா, என்ன சொல்ற. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்காம என்ன கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட வேணாம்னு சொல்ல, நான் எப்படி சொன்னேன் உன்னை பிடிக்கலன்னு, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா மேடம்க்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த பக்கம் போக ஹீரோ ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு சொல்லி அப்படி பார்க்க, அது எனக்கு ஏதோ சாப்பிட்டது செரிக்கல போல அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு, அவ பிரெக்னெண்டா இருப்பாளுன்னு. கண்டிப்பா பிரெக்னெண்டா இருப்பானும். ஐயோ பயமா இருக்கே, இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிக்க, சரி உனக்கு மெடிசன் தரவா, இல்ல வேணாம் நான் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, முதல்ல ஹெல்த் ரொம்ப முக்கியம், உன்னை பாத்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்ன நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே போய் பெட்ல படுக்கிறா. ஆனா அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போய் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் கிட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாத்துலயும் செக் பண்ணி பாக்குறா, 2 கோடு இருக்கு. சோ இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கனா, இப்ப நான் என்ன பண்ணுவேன், வேற ஒருத்தரோட குழந்தை என்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கு. வேகமா அந்த கிட் எல்லாம் கவர் பண்ணி அப்படியே தூக்கி ரெஸ்ட் ரூம்ல போட்டுட்டு ரூம்குள்ள வந்து உட்காந்துட்டா. ஹீரோ தான் வரா, இதை சாப்பிடு எல்லாமே சரியாயிடும் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓ சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு மடமடன்னு குடிக்கிறா. குடிச்சிட்டா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ வேற பத்திரமா இவளை பாத்துக்கிட்டே இருக்கானா, கேர் பண்ணி பாத்துக்கிறான், நல்லாதான் இருக்கு. ஆனா இவனை ஏமாத்த எனக்கு மனசு வரலன்னு சொல்லிட்டு, நீங்க போங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா மெங்குக்கு போன் பண்ணி, மெங் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு காத்துறா. ஹீரோ லைட்டா காதுல விழுகிற மாதிரி இருக்கு, என்னடா அதுங்கிற மாதிரி திரும்பி பார்க்க, அதுக்கப்புறம் சரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, பிரெக்னெண்டா என்னடி சொல்ற, ஆமா நான் ஒரு 5-6 கிட்ட வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலயுமே 2 லைன் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல, இப்ப என்னடி பண்ண முடியும் எனக்கு தெரியல, ஆனா இன்னொருத்தரோட குழந்தைக்கு அப்பாவா அவனை கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது, என்ன பண்றதுன்னு புரியல, சரி வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கு வேணா நம்ம அபாஷன் பண்ணிக்கலாம்னு மெங்க சொல்றா. அபாஷன்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு இந்த குழந்தை வேணும், குழந்தைய நான் வளர்க்கணும், சிங்கிள் மாமா எப்படி உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், என்னால முடியும்னு தோணுது, நான் பாத்துக்கிறேன், ஷூ ஃபேமிலியில இனிமேல் நான் இருக்க மாட்டேன், அதுக்காக இந்த குழந்தை வேணான்னு சொல்லி என்னால அபார்ட் பண்ண முடியாது, பரவாயில்ல இது என்னோட குழந்தை நான் பாத்துக்கிறேன், என்னவா இருந்தாலும் சரி, அப்பானா யாருனே தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி மெங்க சொல்றா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற
அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ண ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து கீழே உட்காந்தனையும் ஹீரோயின் பேசினது லைட்டாக காதில் விழுகிற மாதிரி இருக்கு. அவ உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. மேபி அவள் ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அம்மா வராங்க. லைட்டை போட்டுட்டு இன்னும் தூங்கலையாடான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? நீங்க மேரேஜ் சொன்னீங்களே, நம்ம நெக்ஸ்ட் வீக்கே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, மேரேஜ் நெக்ஸ்ட் வீக்கா? என்னடா சொல்ற? என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் டேஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு தோணுது, கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிக்கலாம்னு தோணுது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கே அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, அம்மாக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சந்தோஷம் தான். நோனோ கிட்ட இதை பத்தி பேசுனியா? எல்லாம் பேசிட்டேமா, ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, விடுறா அவ்வளவுதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அம்மா வேகமா அங்க போக ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹீரோ வந்து டீனுக்கு ஃபோன் பண்றான். டீன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி ஓகே வாப்பான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க போல. ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக என்னங்க வர சொன்னீங்க? வா உங்ககிட்ட முக்கியமா கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். செக்அப் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்ல, செக்கப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஒன்னும் நீ யோசிக்க வேணாம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்குங்கிற மேட்டர் இவருக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி யோசிக்க, 3 மாசம் ஆக போகுது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், முதல்ல ட்ரீட்மெண்ட் முக்கியம், வா நம்ம போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ உள்ள கூட்டிட்டு வரான். அங்க டீன் தான் உட்காந்துருக்காரு. இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இல்ல என்னோட ஃபியான்சே, இவளுக்கு அதை செக்அப்க்கு நான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நாங்க கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துல நின்று கேர் பண்ணி பாத்துக்கிறான். ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணமா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஃபுல்லா அங்க ஹார்ட் பீட்லாம் செக் பண்றாங்க, பேபியோட growth எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் செக்கப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து 2 பேரும் பேசுறாங்க. ஹீரோயின் கேக்குறா, அது வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், நீ பிரெக்னெண்டா இருக்கிறது, அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசியாச்சு, 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்ல, அப்ப இந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க வரா. அதுக்குள்ள யாரோ ஒரு லேடி வந்து டக்குன்னு ஹீரோ மேல இடிக்க போட்டோஸ் நிறைய கீழே விழுகுது. அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு தனியா போய் அந்த கப்பல்ஸ் பேசுறாங்க. நமக்கு இப்போ ஒரு பொண்ணு இருந்தா நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு தானே வளர்ந்துருப்பா, என் பொண்ணு இதே மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லேடி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ கவலைப்படாத, நம்ம பொண்ணு கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க பேச வராங்க. அது வந்து நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஃப்ரெண்டு பையன் வரான். சிஸ்டர்லா எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, எருமை மாடு, இதுக்கப்புறம் நான் அதிகமா ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன், என்னோட டியூட்டிஸ் சேர்த்து நீ தான் பார்க்கணும். என்னடா சொல்ற? நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் தான் பண்ணணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நான் மட்டும் சிங்கிளா இருந்து செத்து போகணும், நீ விட கல்யாணம் பண்ணுவியா? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்ல, உனக்கு ஒரு ஆள் நானே அரேஞ்ச் பண்ணி தரேன், இப்ப நீ பேசாம என்னோட வேலை சேர்த்து பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே ஹீரோயின் அப்படியே பத்திரமா கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். எனக்கு ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போறான். மெங்கு தான் வீடியோ கால் பண்றா. மெங்கு கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கா மேட்ரை சொல்ல, செக்கப்பும் பண்ணியாச்சு, ஆனா அடுத்த வர கல்யாணம் ஆடி என்னடி பண்றது, எனக்கு ஒன்றும் புரியல, இது வேற ஒருத்தரோட குழந்தைன்னு தெரிஞ்சா இந்த ஃபேமிலியில எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னு சொல்ல, இது எல்லாத்தையும் அம்மா கேக்குறாங்க. வேற ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்றதை கேட்டுட்டு அம்மாக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. இருந்தாலும் என் பொண்ணும் எனக்கு முக்கியம், அது யார் குழந்தையா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் அது எங்க வீட்டு வாரிசு, இந்த வீட்டுல தான் அந்த குழந்தை இருக்கணும். ஸோ அதனால இவளை நான் கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏதாவது பண்ணி நம்ம எப்படியாவது சிசி கிட்ட பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி அம்மா திங்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஒத்துக்கிட்டாருல, விடு, அவரே ஓகே சொல்லும் போது நீ கல்யாணம் பண்ணிக்கடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு கில்ட்டியா இருக்கேன்னு ஹீரோன்னு சொல்றா. நீ எதுக்கடி கில்ட்டியா இருக்கான்னு சொல்ற, அவரே ஓகே சொல்லும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா இல்லாம ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்படும், அவர் ஓகே சொல்றபடி நீயும் பண்ணுடி, ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண, குழந்தைய தேடி ஹாஸ்பிட்டல்ல ஒரு கப்பல் வந்தாங்கல்ல, அந்த கப்பல்ஸ் ஒரு டேட்டு சொல்லி அந்த டேட்ல பிறந்த பெண் குழந்தை எங்களோட குழந்தைன்னு சொல்ல, அவங்க தேடி பாக்குறாங்க, ஒரு ஃபைல் கிடைக்குது. அந்த என்வெலப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ அது என் குழந்தை யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஸோ அந்த டைம்ல இங்க இந்த நர்ஸ் கிட்ட கேட்டா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க இல்ல, அவங்க வந்தனே கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது பார்த்து சொல்றேன்னு சொல்ல, அப்ப என் குழந்தை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அழுகுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க குழந்தைய கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கா அந்த லேடிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போக, அங்க இருந்து டாக்டர் பையன், என்னடா ஓவரா தான் பண்ற, எனக்கு ஒரு ஆளை செட் பண்ணி விட சொன்னா அதெல்லாம் செட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, உனக்காக ஒரு ஆளை நான் ரெடி பண்ணிட்டேன், உனக்கு சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க போகுது, நாளைக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நான் சொல்ற ஹோட்டலுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்ல, அப்படியாடா அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா, எனக்கு ஏத்த பொண்ணா, அமைதியான பொண்ணான்னு சொல்லி கேட்க, உனக்கு அந்த பொண்ணுக்கும் பர்ஃபெக்டான மேட்ச்டா, ஸோ நீ வந்துரு, கண்டிப்பா செமையா இருக்கும்னு சொல்ல, இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு
இருக்கு. என் மச்சான் எனக்காக பொண்ணெல்லாம் பார்த்து கொடுத்துட்டான், ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு பொண்ணு செட் ஆக போகுதுன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. வீட்டுல அமைதியா உட்காந்துருக்க அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ பிரெக்னெண்டா இருக்க, இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்ல, அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமா, நீ இதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது, நான் உன்னோட அம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் உன் பக்கத்துல இருப்பேன், எப்பயுமே நீ என்னோட பொண்ணு தான், நான் எப்பயுமே உன்னை அடாப்டிவ் பொண்ணு மாதிரி பார்த்ததே கிடையாது, நீ என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான், இதை என்கிட்ட விட்டுரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சரியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களேங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசலான்னு போறாங்க அம்மா. அவ எப்படி இருக்கான்னு அப்பா கேட்க, அவ ரொம்ப கவலையா தாங்க இருக்கா, முதல்ல நம்ம பையன் கிட்ட பேசணும், இதை பத்தி சொல்லணும், அவ என்ன சொல்ல போறானோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வரான். ஹீரோ கிட்ட 2 பேரும் பேசலான்னு போறாங்க. பதட்டமா இருக்கு. அதாவது ஹீரோயினோட வயித்துல இருக்க குழந்தைக்கு இவன் அப்பா இல்ல வேற ஒருத்தவங்க தான் அப்பா அப்படிங்கறது எப்படி சொல்ல போறோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்ல, அது வந்து சிசி சிசி வந்து ஆமாம்மா நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வரான். அவ பிரெக்னெண்டா இருக்கா, அது வந்து உன்னோட அப்படின்னு சொல்ல வர அதுக்குள்ள போன் வருது. டேய் நாளைக்கு பிளைண்ட் டேட்க்கு நான் வரவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, டே ஃப்ரெண்டு உனக்கு அறிவே இல்லையாடா, வெயிடா போன அப்படின்னு சொல்லி கத்திட்டு போனை கட் பண்ணிட்டு, அம்மா அதை பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்பா ஒரு வழியா ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அது ஹீரோட குழந்தை தான், ஆனா இவங்கெல்லாம் ஹீரோவோட குழந்தை இல்லைன்னு நினைச்சுட்டு தான் இந்த மாதிரி பேசலாங்க. ஆனா சீரியஸி பார்த்த மூவி வரைக்குமே, இது வரைக்கும் நான் பார்த்த மூவிலேயே அடாப்டிவ் பொண்ணை இந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிற அம்மா அப்பா இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவளுக்கு எதுவுமே கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க. உண்மையாவே இவங்க 2 பேரோட கேரக்டர் இந்த மூவில ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக போறா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நான் மெங்குக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். மெங்குக்கா யார் அது? என் ஃப்ரெண்டு டாக்டர் லியூ தெரியுமா? தெரியுமே, நல்லவர் தான், நல்ல பர்சன் தான் அப்படின்னு சொல்ல, மெங்குக்கா அவரையும் கோத்து விட்டா நல்லா இருக்கும்ல, அவனும் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கான், சிங்கிளாவே செத்து போயிடுவானு பயமா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதானே நாளைக்கு நான் மெங்க வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெங்குக்கு ஃபோன் பண்ணி, நான் அவர் சொல்ற ஹோட்டலுக்கு வாடி, உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கோன்னு சொல்ல, அங்க பார்த்தா பிளைண்ட் டேட்டுக்கு வரவ அப்படி பக்காவா ரெடி ஆயிட்டு வரா. ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. என்னடி இப்படி வரேன்னு சொல்ல, எனக்காக நீங்க பாத்துருக்க ஹேண்ட்ஸமான மாப்பிளையை நான் கவர் பண்ணுல, அதனாலதான் நானும் கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எங்க என் ஹேண்ட்ஸம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெங்க வந்து நிக்க, நீ வெயிட் பண்ணுமா, அவன் இப்ப வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் வரலையே என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, அங்க பார்த்தா நம்ம டாக்டர் பையன் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய ரோஸ் ஒன்று வாயில வச்சுக்கிட்டு அப்படியே பஃபூன் மாதிரி வந்து நிக்கிறான். ஹாய் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க, அடி பாவி இவளா இவளா பியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. மெங்குக்கு இவனை பார்த்து ஷாக்கா இருக்கு. ஏன்டா எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு டாக்டருக்கு. அப்புறம் இங்க நம்ம மெங்கு, ஏண்டி இவனா எனக்கு நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னேன், ஹேண்ட்ஸமான மாப்பிள்ளைன்னு சொன்னேன், சுத்தமா செட் ஆகலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச, நீங்க 2 பேரும் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க, எனக்கு என்னமோ நீங்க 2 பேர் தான் செட் ஆவீங்கன்னு தோணுது, புரியுதா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இவளுக்கு ஐயோ ஏன்டா மனசாட்சியே இல்லாம இருக்கான், அவ என்ன புரட்டி புரட்டி அடிப்பாளே, இவளை கல்யாணம் பண்ணி நான் எப்படிதான் வாழ போறேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு நம்ம டாக்டர் ஃப்ரெண்டுக்கு. மெங்கு கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கா. ஹே உண்மையாவே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு உனக்கு டாக்டர்ஸ்னா அலர்ஜி, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், நல்ல மாப்பிள்ளடி, உன்னை நல்லா பார்த்துப்பாரு, புரியுதா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க, செட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. 2 பேரும் மாத்தி மாத்தி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு சரின்னு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க, மெங்குக்கு ட்ரிங்க் பண்ணனே அப்படியே ஒரு மாதிரி போதை ஏறிச்சு, மயங்கி விழுந்துட்டா. அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு தான் கத்திட்டு இருக்கான். அச்சோ அவ ட்ரிங்க் பண்ணி இந்த மாதிரி விழுந்துட்டா போல இருக்கு, சரிடா நீ கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடு, நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் என்கிட்ட எதுக்குடா விடுற, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நாளா கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஏய் என்னடா இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, கூட்டிட்டு போடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, எங்கன்னு தெரியுமா வீடு, அட்ரஸ் சொல்லுப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு இருக்கா. அங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா மெங்கு. ஏய் நீ யாருடா, எதுக்கடா என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டே இருக்க. நீ ட்ரிங்க் பண்ண, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு டாக்டர் சொல்றான். வேணும்னே போட்டு ஒரு அரைடா செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு காருக்குள்ள அனுப்ப, அங்கேயும் சும்மா இருக்காளா, வேணும்னே அவனை பிடிச்சி இழுக்க வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க. ஃபைனலி 2 பேரும் அப்படியே அங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆகா உங்ககிட்ட எல்லாம் கிஸ் பண்ண முடியாது, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை திருடிட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர் பையன். கேட்கிற மாதிரி இல்ல மெங்கு, இன்னைக்கு ஒண்ணு சும்மா ஆட மாட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி, நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க ஆனா ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு, அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒன்னும் அவளை மாதிரி இல்ல, அப்புறம் நோனோ மாதிரி நானும் பிரெக்னென்ட் ஆயிட்டா யாருன்னே தெரியாம போயிடும், சோ நீ யாருன்னு மூஞ்சியை நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அதெல்லாம் எதுக்கு கேட்கற வாணி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து கீழே விழுக, நம்ம ஹீரோ ஓடி போய் தூக்கிட்டா.
நீ பிரெக்னெண்டா இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். ரொம்ப விழுந்து விழுந்து கவனிக்கிறான். உன் கால்ல அடிபட்டிருக்கு. ஸோ நானே உனக்கு மெடிசன்லாம் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அங்க மெடிசன்லாம் போட்டு பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ச்சே, இந்த குழந்தைக்கு அப்பா இவர் இல்லைன்னு தெரிஞ்சு கூட என்கிட்ட இவ்ளோ நல்லா நடந்துக்கிறாரே, என் மேல எவ்ளோ பாசமா இருக்காருன்னு சொல்லி மேடம் அப்படியே உருகிட்டாங்க. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. மெங்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை திறந்து பாக்குறா. நான் எப்படி இங்க வந்தேன்? நீ ட்ரிங்க் பண்ணி என்னடா பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல, நேத்து நடந்தது எல்லாத்தையும் மெங்க அப்படியே ரீகால் பண்ணி பார்க்க, கிஸ் பண்ண மேட்டர்லாம் அப்பதான் ஞாபகம் வருது. அவளுக்கே செம்ம ஷாக்கு. நேத்து ஃபுல்லா உனக்கு உடம்பு சரியில்லை, நைட் ஃபுல்லா நான் தான் உன்னை பாத்துக்கிட்டே தெரியுமா, சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயினை பாக்குறக்கா ஹீரோ வரான். இந்தா இதை குடி, சரியா, கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், வாமிட்லாம் நிக்கும்னு சொல்லி கையில கொடுக்க, அதை பார்க்கும்போது அப்படியே ஹீரோயினுக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னு இவ்வளோ விழுந்து விழுந்து கவனிக்கிறானே, இவ்வளோ நல்லவனா இருக்கானேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் குடிமா, குடிச்சிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, இது ஃபுல்லா குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை தான் நான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி அவ வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் வாப்பான. அங்க பார்த்தா அந்த டாக்டர் பையன் ஏதோ சாப்பிடுறான். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு வாமிட்டா வருது. என்னடா உனக்கு மார்னிங் சீக்னஸ் வந்துருச்சு ஒய்ஃபுக்கு பதிலன்னு சொல்லி அவன் ரொம்ப ஓட்டிட்டு இருக்கான். ஓவரா பேசாதடா, வாய் மூடிட்டு இரு, முதல்ல அதை அந்த பக்கம் கொண்டு போ, பார்த்தாலே வாமிட் வருதுன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நேத்து நைட் என்ன நடந்தது, அவளை பத்திரமா கூட்டு போய் விட்டுட்டியா, உங்க கழுத்துல வேற என்ன காயம், உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல, நம்ப மாட்டேன், உண்மையை சொல்லுன்னு சொல்ல, எதுவுமே நடக்கலடா போடா அப்படின்னு சொல்ல, நான் போறேன் போ அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஐயோ வாந்தியா வருது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் இங்க நம்ம சாரு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தா அந்த குழந்தைய காணும் தேடிட்டு வந்தாங்களா அந்த பேரண்ட்ஸ். ஸோ அவங்க எப்படியோ ஒரு ஃபைல் எடுத்துட்டாங்க. அந்த ஃபைல் அவங்களோட குழந்தை நோனோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, எப்படியாவது நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்க மெங்க தான் காட்டுறாங்க. மெங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா நேற்று நைட் நடந்ததெல்லாம். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவகிட்ட பேசுறா. என்னடி ஆச்சுன்னு சொல்ல, நேத்து என்னாச்சுன்னே தெரியல, அதாவது தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, கிஸ் பண்ணிட்டியா, வாவ் சூப்பர் டி, எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னு சொல்ல, சரி நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு, அது எனக்கு அவர் மேல லவ் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு புரியல, அதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணேன்னு சொல்ல, கிஃப்ட் ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க மெங்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து மெங்கு கிளம்புறா. நேத்து ஃபுல்லா அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது டாக்டர் லூய் தான் அப்படின்னு சொல்ல, அவனா என்ன பாத்துக்கிட்டாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கரெக்டா வெளியே வரா. அங்க பார்த்தா நர்ஸு கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். பார்க்கும்போது மேடம்க்கு கடுப்பா இருக்கு. வேணும்னு நடுவுல ஊடால பூந்து அந்த பக்கம் போக, ஏங்க மேடம் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்க, நான் கிளம்பிட்டேன், ஏன் உனக்கு என்ன, நர்ஸ் கிட்ட பேசுனா போய் பேசுன்னு சொல்ல, இரு இரு இரு, நான் எப்ப சொன்ன நர்ஸ் கிட்ட பேசுறேன்னு, உன்கிட்ட தான் பேசணும், ஸோ சரியாயிட்ட, பத்திரமா வீட்டுக்கு போகணும்ல, நானே கூப்பிட்டு போயிடுறவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்க ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கால. ஸோ அந்த கிஃப்ட் வந்துருச்சு. அம்மா அதை வாங்க வேகமா அம்மா கையில பிடுங்கிட்டு சர்ப்ரைஸ்னு சொல்லி ஓடி போயிட்டா ஹீரோயின். ஆகா சர்ப்ரைஸ்லாம் பண்றா என் பொண்ணுங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்குது அம்மாக்கு. ஹீரோ வேற வரனா, மேலே போ உனக்காக நோனு கியூட்டா ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்ல, அப்படியே ஹீரோ வந்து பார்க்க சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஃபுல்லா லைட் செட்டிங் பண்ணி ரோஸ் எல்லாம் போட்டு அப்படியே கியூட்டா நின்றுட்டு இருக்கா. நீ பிரெக்னெண்டா இருக்க, ஸோ 3 மாசம் ஆக போகுது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஸோ அதனால பார்த்து நடந்துக்குமா, பத்திரமா இரு, இதெல்லாம் யூஸ் பண்ணாதன்னு சொல்லி கையில இருக்கிறத பிடிங்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே பக்கத்துல உட்காரான். அது நான் ஆன்லைன்ல இதெல்லாம் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு தான் வாங்கினேன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்கேன், இதெல்லாம் வச்செல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இதெல்லாம் எதுவுமே வேணாம், முதல்ல நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, உன்னோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க ஹீரோனுக்கு ஹாப்பி ஆச்சு. ஓடி வந்து கண்ணத்துல ஒரு கிஸ் பண்றா. இதை ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல விட்டோம் கண்டிப்பா வேற மாதிரி போயிடும், வேணா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் அவங்க குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காக ஒரிஜினல் ஃபேமிலி, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இதான் எங்க பொண்ணு இதான் எங்க பொண்ணுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் பொண்ணும் புரியல, இது ஏன் பொண்ணு போங்கன்னு சொல்லிட்டு அம்மா பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண, உங்களுக்கு தான் உங்க பையன் காடிச்சிட்டான்ல, என் பொண்ணை என்கிட்டயே கொடுத்துருங்க, என் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்ல, இல்லை நான் தரமாட்டேன், இது என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. இத்தனை நாளா இவங்க என்ன கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க, என்னோட சொந்த பேரண்ட்ஸ் வரும்போது நான் போய் தானே ஆகணும், வேற வழி இல்ல, வேணா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, கொஞ்ச நாள் இவங்க கூட நம்ம இருக்கிறது தான் நல்லது, அம்மா நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லி இவ்வளவு நாள் என்னை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, இத்தனை வருஷமா என்னை பத்திரமா நீங்க பாத்துக்கிட்டீங்க, என்னோட வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகுறா. அம்மா ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், என்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லி, அம்மா ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல, எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுட்டே போக, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அம்மா சொல்ல
நான் ட்ரை பண்ணேன். அவன் பார்த்தா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே! ஐயோ! என் பொண்ண கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து மெங்கையும் நம்ம டாக்டரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அங்க ஒரு பெரிய ஷாப் வச்சிருப்பா போல மெங். அவளோட ஷாப்புக்கு தான் வராங்க. அங்க இருக்க புக்ஸ்லாம் பார்த்துட்டு, வாவ்! இவ்ளோ பெரிய புக்ஸ்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வராரு நம்ம டாக்டர். அங்க வேற 2 லவ்வர்ஸ் இருக்க மாரி புக் இருக்கா. அத பார்த்த உடனே அப்படியே நம்ம சாருக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. சும்மா இருப்பாங்களா? 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புக் ஷாப்பு எல்லாரும் வருவாங்கன்னு கூட யோசிக்காம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் படுத்திருக்க. மெங்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. வேணும்னே டாக்டர் பையனை சீண்டி விட்டுட்டே இருக்க. ஐயோ அம்மா எனக்கு வேலை இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்னால அடுத்த ரவுண்டுக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து டாக்டர் ஓடி போயிட்டான். ஏய் இரு, போகாத போகாதன்னு சொல்லி மெங்கு கூப்பிடுறா. நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் போறத பார்க்க பார்க்க மெங்குக்கு செம காமெடியா இருக்கு. ஐயோ அம்மா இடுப்பு வலிக்குதுன்னு வேற புலம்பிக்கிட்டே அவன் போறான். சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அம்மா கால் பண்ணியிருக்காங்கல்ல, போன் அட்டன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓட. சேம் டைம் அடுத்து இங்க நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வர. அந்த வீடு பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா வீடு பெருசா இருக்குது. பரவாயில்ல, இந்த வீடு பெருசா தான் இருக்கு, வெளியே தான் சின்னதா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. வாமா உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அது வீடு இல்ல, அரண்மனை மாதிரி இருக்கு. ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. வா, ஷூ ஃபேமிலியை விட இவ்வளோ பெரிய வீடா இது, நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல. உனக்கு ஃபியான்சே எல்லாம் இருக்காங்க, வெயிட் பண்ணு, ஒருத்தரா கூப்பிடுறேன். அங்கெல்ல நீ தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னு சொல்ல 5-6 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்கள யார் உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோ. இவங்க எல்லாம் உனக்காக பார்த்து பார்த்து நாங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ண உன்னோட ஃபியான்சேஸ்னு சொல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இத்தனை பேரா என் முன்னாடி, இதுல யாரை தான் செலக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருக்கா. ஸோ எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது சூப்பர் வித்தை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஸ்டண்ட் எல்லாம் காட்டுறானுங்க. ஒருத்தர் இங்க பாத்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கான். இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒரு ஒரு மூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வெக்கமா வருது இதெல்லாம் பார்க்கும்போது. டேய் போதும், நான் நிறுத்துக்கடா, வெக்கமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்புறம் எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே கூச்சப்பட்டு குடிஞ்சு நின்றுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. என்ன தைரியம் தான் இங்க வந்திருப்ப, உனக்கு என்ன தவிர வேற யாரும் பர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கையை பிடிக்கிறான். அப்பா அம்மாக்கு இதை பார்த்தனே ஷாக் ஆயிடுச்சு. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க. ஆல்ரெடி அவ பிரெக்னெண்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம அது என்னோட குழந்தை தான், எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல. மத்தவங்க எல்லாம் முதல்ல வெளியே போங்க, நாங்க பர்சனலா பேசிக்கிறோம்னு சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோ நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு, நான் கூட்டிட்டு போறேன், எங்க கல்யாணத்தை சீக்கிரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல. அப்படியே ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே இருக்கா. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீ என் மருமகன் ஆகணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணுவோம், புரியுதா அப்படின்னு சொல்ல. அப்பா என்னப்பா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க. ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்லிட்டு அப்பா வேகமா ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போக. அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க அம்மா. இதெல்லாம் ஒரு ரூம், உனக்கு சொந்தமான எல்லாமே இங்க இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல. அம்மா அது வந்து இங்க பாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம், இத்தனை நாள் உன்னை மிஸ் பண்ணத, இப்ப நான் உனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்ன வேணுமோ நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு, நான் உனக்கு சூப் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா இங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு வராருல. ஒரு பெரிய இடம், காலி இடம் மாதிரி இருக்கு. இந்த நேரத்துலதான் நீ விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. விவசாயமா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இது எல்லாமே நம்ம இடம் தான், இந்த வீட்டு, இது அப்புறம் என் பொண்ணு, எல்லாத்தையும் நீ பத்திரமா பாத்துக்கிறியான்னு நான் தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ற வேலையை நீ செய்யு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் மம்முட்டிய கையில கொடுக்க. அவனும் வேற வழி இல்லாம அப்படியே பல்ல மட்டும் தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த ஃபியான்சே பையனுக்கு வந்தாங்கல்ல நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ண, அதுல லூன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அவங்க அம்மாட்ட போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுமே, அவளை தவிர வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது பண்ணுடா போடா அப்படின்னு சொல்லி அம்மா ஏதோ என்கரேஜ் பண்ணி அனுப்பிவிட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வந்துட்டால. ஸோ அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றா. உனக்கு லொகேஷன் அனுப்புறேன் சீக்கிரம் வாடின்னு சொல்ல. என்னடி சொல்ற, ஒன்றும் புரியல, சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் அம்மா சூப்பு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அப்படியே ஹீரோயின் உட்காந்துருக்க. அங்க வந்து லூ வரான். வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு பக்கத்துல போய் உட்காந்து க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு பேசுறான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல. என்னது நீ பிரெக்னெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்புறம் பிரெக்னெண்டா இருந்தா என்ன, ஒன்றும் இல்லை, நமக்கு தேவை இந்த குடும்பத்தோட சொத்து, இவளை கல்யாணம் பண்ணதான் அது கிடைக்கும், அதனால குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஓகே சொல்லிட வேண்டியதாங்கிற மாதிரி அவன் திங்க் பண்றான். அதுக்குள்ள வேகமா ஹீரோ வர. ஹீரோவை பார்த்தனே அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் சும்மா இருக்கானா, டே கையை பிடிச்சி பேசுறியல போடா, என் பொண்டாட்டிடா அவ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போக. என்ன ஓவரா பேசுற, நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீனும்
கன்ஃபார்ம் ஆகலப்போ அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து திட்டுறாங்க. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அந்த லூக்கே தான் அம்மா சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயினை வான் பிடிச்சி இழுத்துட்டு போக அப்படியே டென்ஷனா இருக்கு நம்ம ஹீரோக்கு. இதுக்கு மேலே விட்டா சரி வராது, எப்படியாவது இவ்வளவு கரெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போக ஹீரோக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த லூ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. வேணும்னே இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லி ஒன்னொன்னு எடுத்து எடுத்து ஹீரோனுக்கு கொடுத்துட்டே இருக்க அம்மாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடவே முடியல. அடுத்து ஹீரோ சாப்பிடலான்னு போறான். அங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. அவன் சாப்பிடலான்னு வாயில் எடுத்து வச்சா அவனுக்கு மறுபடியும் மார்னிங் சீக் வந்துருச்சு, வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வர வேண்டியது எல்லாமே இப்ப ஹீரோக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்க, என்னடா நாங்க சாப்பிட்றது உனக்கு பிடிக்கலையா, வாந்தி எடுக்கணும்னு அந்த பக்கம் போயிடு, எதுக்கு என்ன பார்த்து வாந்தி எடுக்கிறேன்னு சொல்ல அது வந்துன்னு சொல்லி ஹீரோ சொல்லலான்னு வரான். ஆனா கேட்குற மாதிரி இல்லை. அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஹீரோயினை மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. ஸோ இதனால ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு, வாந்தியா வருது, என்ன பண்ணுறதுன்னு புரியல, சாப்பிடவும் முடியல. அவன் வேற லூ சும்மா இல்லாம வேணும்னே ஹீரோ வேற இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கானா. அதனால ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. வாய் மூடிட்டு சாப்பிட்றா, ஏன்டா ஓவரா பேசுற அப்படின்னு சொல்ல, நீ வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி லூ வேகமா எடுத்துட்டு போறான். என்ன பண்றதுனே புரியல ஹீரோக்கு. என்னடா அது அவளை வேற கூட்டு போயிட்டானேங்கிற மாதிரி அவனுக்கும் கடுப்பா இருக்கு. சரி ஓகே நம்மளும் போலான்னு சொல்லிட்டு வேகமா போக, இரு இரு எங்க போற நீ எல்லாம் அங்க போக கூடாது, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. வேற வழி இல்லைன்னு பாத்திரத்தை வாஷ் பண்ண வந்துட்டான். ஹீரோயின் மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, பயந்து போய் வேக வேகமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு போக, இரு இதெல்லாம் கிளீன் ஆகல, நல்லா கிளீன் பண்ணுன்னு மறுபடியும் அப்பா கழுவ சொல்றாரு. மேல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா கிளி கூண்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வேக வேகமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி வந்து பாக்குறான். அப்புறம் ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. இங்க பார்த்தா மெங்கு கரெக்டா லொகேஷனை கண்டுபிடிச்சு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா வீடு இவ்வளவு பெருசு இருக்கு. ஆஹா இது என்னடா வீடு அரண்மனை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் உள்ள வரா. ஷாக்கா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. அப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டியா, ஜாலி அப்படின்னு சொல்ல, அப்போ நீதான் என் பொண்ணோட ஃப்ரெண்டாம்மா, இந்தம்மா வீட்டுக்கு வந்திருக்க ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அம்மா கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்ல என்னன்னு பார்த்தா தங்க பார் இருக்கு. உனக்கு 1 பில்லியன் பணம் வந்துகிட்டே இருக்கு, என் பொண்ணை இவ்வளவு தூரம் பத்திரமா பாத்துக்கிட்டீல அதுக்குன்னு அம்மா சொல்ல, வாயை பொழந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வாய் மூடிட்டு இருடி, இங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்ல அங்க வந்து லூ வரான். லூ வந்தோடனே, பரவாயில்லையே உன்னோட ஃப்ரெண்டு ஒன்ன மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்ல, யாரு இது உன் பிரதரா நீ வேற, அவன் என் பியான்சேவா, என்னடி சொல்ற, ஆமா ஆமா இன்னும் எனக்கு 4 பியான்சே இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து ஹாய்னு சொல்லி தெரியாத மாதிரி டாக்டர் கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் போக ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இங்க வா உனக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டா மெங்கு. அப்புறம் இந்த லூ பையன் போறானா, லூ பையனை பார்த்து கடுப்பாயிடுச்சு ஹீரோக்கு. இங்க பாரு இதுக்கப்புறம் அவ பக்கத்துல வந்தா அவ்வளவுதான், அவ வயித்துல வளருது என்னோட குழந்தைன்னு சொல்ல, என்ன நீயா அந்த குழந்தைக்கு அப்பாவா, இதுக்கப்புறம் நான் கூட அப்பாவா இருக்க ரெடியா இருக்கேன், சோ உன் வேலையை மட்டும் நீ பாருடான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அந்த லூ அந்த பக்கம் போக செம்ம கடுப்பா இருக்குது ஹீரோக்கு. ஹீரோ அந்த பக்கம் போக அப்பா அம்மா வராங்க. என்னாச்சுங்க இவனை கூட்டிட்டு போனீங்களே, இவன் நம்ம பொண்ணுக்கு செட் ஆவானான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இவன் தான் செட் ஆவான், கொஞ்ச நாள் விளையாடலாம், அதுக்கப்புறம் இவனை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம், சரியா, என் பொண்ணுக்கு மேட்ச் ஆன பர்சன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. சேம் டைம் அடுத்து இங்க ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த லூக் கேட்டான். அதாவது அந்த குழந்தைக்கு அப்பாவே அவன் இல்ல, பாவம் அவன் என்னால கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் இங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டேன், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைட்டுண்டி, நான் தள்ளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்க. லூ இதை கேட்டுட்டு அவன் ஏதோ பிளான் பண்றான் போல. சோ அதுக்கப்புறம் இங்க டாக்டரை பத்தி கேட்க அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லி மெங்கு வைக்கப்படுறா. ஏய் என்ன தாண்டி நடக்குது 2 பேருக்கு இடையில, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடி, நீ ஏன் கூட கல்யாணம் பண்ணிட்டே ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, பேசாம இருன்னு சொல்லி மெங்கு ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் லூ வீட்டுக்கு வந்துட்டான். வந்த அம்மா கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்ல, இதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேம்மா, என் பிளான் படி எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த வீட்டுக்கு நான் தான் மருமகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் பார்த்தா இங்க நம்ம டாக்டர் இடுப்பு வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறான். ஹீரோவை காணோம். ஹீரோக்கு போன் பண்ணி கேட்க, நான் இப்போ முக்கியமான இடத்துல இருக்கேன், லொகேஷன் அனுப்புறேன், ஒழுங்கா வந்து சேரு, நீ வந்தா உன் மெங்க காப்பாத்தலாம், இல்லைன்னா உன் கண்ணை விட்டு போயிருவாப்பா, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஐயோ மெங்கா அப்படிங்கிற மாதிரி இவன் பதட்டமா இருக்கான். அடுத்து லூ அங்க பார்த்தா 4-5 மாடல்ஸை கூட்டிட்டு வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ண வர, அவ பிரெக்னெண்டா இருக்கா, நான் ஃப்ரீயா இருக்கேங்கிற மாதிரி மெங்க ஓடி போய் உட்காந்துட்டா. அவனுக்கு சும்மா இல்லாம ஃப்ரூட்ஸ் எடுத்து இந்தா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறது, மசாஜ் பண்றதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி வேணும்னே லூ அப்படியே ஹீரோனோட பக்கத்துல வர. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு, வாந்தி வேற வருது. என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி பக்கத்துல வர, ஒன்னும் இல்லைன்னு டயர்டா இருக்கான். சரி கையில அடிபட்டு இருக்கு, வாங்க மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு
பார்த்துட்டு ஹீரோயின் உள்ள போறா. இதெல்லாம் பாக்குற லூக்கு கடுப்பா இருக்கு. லூ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு அப்படியே மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. வேணா விடு, நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் முடியாது, பேசாம அமைதியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாம் போட்டு விட இது எல்லாத்தையும் அப்பா அம்மா தள்ளி நின்று பாக்குறாங்க. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அவ்வளோ ஹாப்பியா தான் இருக்கா. எனக்கு நிம்மதியா இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றாங்க. சோ இதை இதோட விடக்கூடாது, இரு இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ தனியா கூப்பிட்டு போக, ஐயோ ஏம்மா இந்த மாதிரி பண்றீங்க, அவர் ரொம்ப பாவம் தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்றும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா, வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அங்க பார்த்தா குக் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இது நம்ம வீட்ல இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் ஸ்பெஷலான சூப்பு. பிரெக்னெண்டா இருக்கும்போது என் ஒய்ஃப்க்கு இதுதான் செஞ்சு கொடுத்தேன். சோ இதே நீயும் செஞ்சு கொடுன்னு சொல்லி குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்குமா உங்களை டீஸ் பண்ணீங்க, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா, எங்களுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, சரியா, உனக்கு என்ன ஓகேவே அதான் எங்களுக்கும் ஓகே, அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத, கொஞ்ச நாள் விளையாட்டு போகட்டும், அப்பதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோட அப்பா அம்மா தான். ஹீரோயினும் போயிட்டா, அவ எப்படி இருக்கான்னு தெரியல, என் பையனும் சொல்ல மாட்டேங்கிறான், அவ இல்லாம என்னால இருக்கவே முடியல, எப்படியாவது போய் நோனவை பார்க்கணும், சீக்கிரம் கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, போய் கொடுத்துட்டு நோனவை போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு வந்துட்டான். இது என்னடா கிராமமா இருக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டே வராங்க. இதுதான் உண்மையான லொகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு வந்து பார்க்க மெங்க ஜாலியா குஜாலா இருக்கா. அடி பாவி மனுஷின்னு சொல்லி எல்லாரும் இடிச்சு தள்ளி விட்டு, ஏய் என்ன தைரியம் இந்த ஏன் ஆளு மேல கை வைப்பீங்கன்னு சொல்ல, வாளா நான் எப்ப சொன்னேன் ஆளுன்னு, அதெல்லாம் கிடையாதுன்னு மெங்க சொல்ல, ஏய் என்ன இப்படி சொல்ற, நீ ஏன் ஆளுதான் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் உன் ஆள்லாம் கிடையாது, இன்னும் நான் கமிட் ஆகல அப்படின்னு அவன் சொல்றா. இங்க பாரு ப்ளீஸ் இது மாதிரிலாம் பண்ணாத, நீ ஏன் ஆளுதான் அப்படின்னு சொல்ல, நான் உன் ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லி வேணும்னே பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருக்க, கையில காப்பியோட வந்து நிக்கிறான் ஹீரோ. அடப்பாவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இது காஃபி இல்ல சூப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறான். டே அவளை கரெக்ட் பண்ணா நீ ஏதாவது ட்ரை பண்ணுடா அப்படின்னு சொல்ல, சூப்பு தானே இதோ நானும் கொடுத்து கரெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, இந்தா டார்லிங் சூப்பு சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு எங்க சொல்றா. உனக்காக பார்த்து பார்த்து கொடுக்குறேங்களே, இந்தா என் ஃப்ரெண்டு நல்லா தான் சமைப்பான் குடிச்சு பாருன்னு சொல்ல, அவ பாட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டா. அதான் போயிட்டால ஓடி போய் கன்வின்ஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்க. வேகமா அவனும் போறான். பரவாயில்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோயின் கேட்க, உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக அம்மா அப்பா வராங்க. ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணிட்டா ஹீரோயின். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவ என்னோட வீட்டு மருமக, என் கூடயே அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல, இது என் வீட்டு பொண்ணு, அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அம்மா சொல்றாங்க. இதோ என்கிட்ட ஜுவல்ஸ் இருக்கு, நான் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி ஹீரோயினை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா நடக்குது இங்க ஒன்றும் புரியலன்னு சொல்ல, சரி ஓகே எதுவா இருந்தாலும் சரி வா நம்ம உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு அம்மா வேகமா உள்ள போக, ஐயோ உள்ள போறியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வயிறு வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் ஹீரோ செக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை இது ஜஸ்ட் கிராம்ப் தான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு சொல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருமா, ஆமா ஆமா என் பொண்ணை நான் இங்கே இருந்து பக்கத்துலயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமை தேடுறேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்குள்ள அங்க அந்த லூ வரான். லூ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க வரான். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், அன்னைக்கு நைட் உன் கூட ஒன்னா இருந்தது யாரு நீ தேடிட்டு இருந்தீல, அது நான் தான். அன்னைக்கு நைட் நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேணா இந்த போட்டோ பாருன்னு சொல்லி ஹீரோயினோட பக்கத்துல இருக்க மாதிரி ஏதோ ஒரு போட்டோ அரேஞ்ச் பண்ணி காட்டுறான். ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போது ஷாக்கா இருக்கு. ஸோ வயிற்றுல இருக்க குழந்தை என்னோட தான், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் இந்த குழந்தைக்கு நல்லது. ஸோ புரியுதா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போ, கொஞ்சம் எனக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அங்க இருந்து லூ கிளம்பிட்டான். லூ போயிட்டான் அங்க இருந்து. அடுத்தது பார்த்தா மெங்க கரெக்ட் பண்றதுக்காக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டாக்டர் பையன் போக, கால் தடிக்கி மேடம் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறான் டாக்டர். இதை பார்க்கும்போது மெங்குக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அடப்பாவி நீ என்ன விழுந்தா இவ்வளவு நல்லா பாத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி மெங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறான். மெங்குக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா கேக்குறாங்க ஹீரோ கிட்ட, ஏண்டா நீ உண்மையாவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் பண்றியா இல்ல சும்மா பண்றியான்னு. ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஆரம்பத்துல நீங்க சொன்னனால ஓகேன்னு சொன்னேன், பட் அதுக்கப்புறம் அவளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, அங்க இருந்து ஹீரோயினோட அம்மா வராங்க. என்ன அவ்வளோ ஈஸியா பொண்ணை கொடுத்துருவேனா, அதெல்லாம் சீக்கிரம் நடக்காது, சரி வாங்க நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, ஷாக்கா இருக்க ஹீரோக்கு. இப்பதான் அடிச்சுக்கிட்டாங்க, இப்போ பார்த்தா ஒன்னா சேர்ந்துட்டாங்க.
ஷாக்கா இருக்குப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அடுத்து பார்த்தா அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். நிறைய கிஃப்ட் கொண்டு வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ண வர, நீ யாருடா என் பொண்டாட்டியே கரெக்ட் பண்ண? என்னது நானா? நான் யாரு தெரியுமா? வயித்துல வர்றது ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள அம்மா வராங்க. என்னப்பா சொல்ற? அதான் உண்மையான்னு சொல்ல, ஆமா அதான் உண்மைன்னு சொல்ல எல்லாரும் அங்க வந்தாச்சு. எல்லாரும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணா ஹீரோயின் அங்க வரா. சொல்லு, உன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி என்னை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ கூட நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சுட்டு, அவன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். ஸோ அவனை வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு, ஐ எம் சாரி அது வந்துன்னு சொல்ல வர டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிட்டான். நீ என்ன வேணான்னு சொல்றது கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண, என்ன தைரியம் தான் அவளுக்கு கிஸ் பண்ணிப்பேன்னு கேக்குறான். லூசாடா நீ? வயித்துல வளர்றது என்னோட குழந்தைதான். ஒரே ஒரு நிமிஷம் இரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, அன்னைக்கு நடந்தது என்னன்னு ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ கூட இந்த மூமெண்ட் எல்லாம். அப்ப அன்னைக்கு நான் உன் கூட தான் இருந்தேனான்னு சொல்லி கேட்க, ஆமா அன்னைக்கு நீ என் கூட தான் இருந்தேன்னு சொல்ல, அட பாவி ஏமாத்திரி என் பொண்ணை போடாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா மிரட்ட பயந்து போய் கீழே விழுந்துட்டான். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குறிச்ச டேட்ல வெட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 4 பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 கப்பல்ஸும் ரொம்ப கியூட்டா அப்படியே கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்டோட நிக்கிறாங்க. அப்புறம் எங்க பார்த்தா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளும் பிரெக்னெண்டா இருப்பா போல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கே பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு சொல்லி மெங்க ஓட்டிகிட்டே இருக்க, அப்புறம் 4 பேரும் ரொம்ப கியூட்டா அங்கேருந்து அப்படியே நடந்து வர ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி எங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப காமெடி, ஜாலி, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக்